வணக்கம். இன்றைக்கி நம்ம வைதிகி ராஜாராம் சேனலில் குவிக் சண்டே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியில் சுரைக்காயை வச்சு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு பரோட்டா ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் பன்னீர் பரோட்டா, ஆலு பரோட்டாலாம் போட்டிருக்கேன். இன்னும் நிறையா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நான் போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணுங்க. குவிக் சண்டே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். இப்போது இந்த சுரைக்காய் பிபி பேஷண்ட், சுகர், டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கெலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது. குழந்தைலேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருமே அடிக்கடி சுரைக்காய் சாப்பிடணும். ஆனால் நமக்கு எப்போ பாரு கூட்டு பொரியல்னு சாப்பிட்டா போர் அடிக்கும். அதுக்கு பதிலாக இப்படி டேஸ்டியாக ஒரு பரோட்டாவாக பண்ணி சாப்பிட்டா குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், இல்லை லஞ்ச் பாக்ஸில் கொடுத்தும் விடலாம். இதுக்கு பெருசாக தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. தயிரோ ஊறுகாயோ வேறு ஏதாவது சட்னியோ இருந்தால் போகும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 200 கிராம்ஸ் சுரைக்காய் எடுத்துருக்கேன். அதை நல்லா தோல் சீவிட்டு துருவி வச்சிடணும் நைஸாக. அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வாணலி வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டு அதில் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். அது வதங்கினதுக்கப்புறம் இந்த துருவி வச்ச சுரைக்காயை போட்டு நல்லா வதக்கிறேன். வதங்கும் போதே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் காரப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் நான் ரெடி பண்ணின ஹோம்மேட் மசாலா பவுடர் அதையும் போடுறேன். போட்டு இதெல்லாம் நல்லா கலந்துட்டு இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கசூரி மேத்தி போடுறேன் அது வாசனைக்கு. அதோட கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, இது ரெண்டும் போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும் பரோட்டா. இதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுடுங்க. இப்போது நம்ம ஆஸ் யூஷுவல் இந்த பரோட்டாவுக்கு மாவு பிசையலாம். கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஜலம் விட்டு உப்பு போட்டு நல்ல சாஃப்டாக இந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சிட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 15-20 நிமிஷம் ஊறட்டும். அந்த மாவு ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக பரோட்டா ரெடி பண்ணி நீங்கள் அந்த கல்லில் போட்டு 2 பக்கமும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக கொஞ்சம் 2 பக்கமும் நெய் விட்டு எல்லா பக்கமும் வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கணும். 2 பக்கமும் நல்லா செவந்திருக்கணும், வெந்திருக்கணும் உள்ளேயும். அது மாதிரி பாருங்கள். அதுக்குள்ளே இப்போ நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் திக் சைஸாக பண்ணணுங்கிறதுனால இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டஃபிங் உள்ளே வச்சு பொறுமையாக வெளியில் வராத அளவுக்கு மூடிட்டு நல்லா அழுத்தாமல் லேசாக இடணும். அப்போ இல்லைன்னா ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி நல்லா மாவை தொட்டு இட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கல்லில் போட்டு பொறுமையாக 2 பக்கமும் செவக்க எடுத்துடணும். அவ்வளோதான். இப்போது இந்த சுரைக்காய் பரோட்டா ரெடி ஆகிடுது. இதை எல்லாரும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.